8 பச்சிளம் குழந்தைகள், 16 பெண்கள் உட்பட 36 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உயிரிழப்பு மேலும் 1-2 அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு பாதிக்கப்பட்ட மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு சிகிச்சைக்கான செலவு 1 லட்சம் ரூபாயும் மற்றும் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாயும் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த உத்தரவு உள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். வெறும் 58 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சிகிச்சை பெற்று வரும் 58 குடும்பத்தினருக்கும் 1 லட்சம் ரூபாய் வரை நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. 36 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 58 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று அரசு முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்காது என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கிறது. சிகிச்சை பெற்று வருபவர்களும் குணமடைய வேண்டும் என்றும் உயிரிழந்த இந்த 17 பெண்கள், 16 பெண்கள் மற்றும் 6 பச்சிளம் குழந்தைகள், 10 ஆண்கள் உள்ளிட்ட 9 பச்சிளம் குழந்தைகள், 10 ஆண்கள் உள்ளிட்ட அந்த 36 பேர் உயிரிழந்திருப்பதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அந்த இரங்கல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி உடனடி மரணம் நிகழ்ந்ததற்கு என்ன காரணம் என்ற ஒரு சந்தேகமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டு இருக்கிறது. பலர் மயங்கி இருக்கலாம். மயக்கமடைந்த நிலையில் உடனடி உயிரிழப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்ற ஒரு அதிர்ச்சியும் ஒரு சந்தேகமும் நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக விசாரிப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் விசாரிக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பரப்புரையில் நிகழ்ந்த அந்த விபரீதமான நிகழ்வு, விஜய் பரப்புரையில் விபரீதமான ஒரு நிகழ்வுகளால் 36 உயிர்கள் உயிரிழக்கக்கூடிய அந்த ஒரு சோக நிகழ்வு கரூர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தையே கண்ணீர் கடலில் ஆழ்த்தி இருக்கிறது. கரூர் மருத்துவமனை முழுவதும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர், அதிகாரிகள், அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அங்கு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்கள் உடல்கள் பிரேத பரிசோதனை அறைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தமிழக அரசு தரப்பில் 36 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஆண்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அந்த உயிரிழந்த 36 பேரின் குடும்பத்தினருக்கும் 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 8 குழந்தைகள், 16 பெண்கள் உள்பட 36 பேர், 8 பெண்கள் மற்றும் 8 குழந்தைகள், 16 பெண்கள் உள்ளிட்ட 36 பேர் உயிரிழந்திருப்பதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அந்த இரங்கல் அறிக்கையிலும் மற்றும் விசாரணை ஆணையம் அமைக்கப்படுவதற்காக வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிவிப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழப்பு அரசு தரப்பில் அதிகாரபூர்வமாக முதலமைச்சரின் அறிக்கையில் 36 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் 8 பச்சிளம் குழந்தைகள், 16 பெண்கள் உள்ளிட்ட அந்த 36 பேரின் உயிரிழப்பு பேரதிர்ச்சியையும் தாங்கோனா துயரத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் இந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தற்சமய தொடர்பு இருங்க, ஒரு சிறிய